ஈவினிங் கொஞ்சம் சூடாக பால் ஆற்றி குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த இந்த வாழைக்காவை பார்த்தேன். ஸோ வாழைக்காய் வந்து பொரியலுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட காம்பு போர்ஷன்லாம் கருத்து போனதுனால இனி வச்சிருக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பஜ்ஜியாக செஞ்சுட்டேன். பஜ்ஜிக்கு மாவெல்லாம் ஈஸியாக வீட்டில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணனா சூப்பரான பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடும். என்னோட கிரேட்டரில் வந்து இந்த பஜ்ஜி தேய்க்கிறதுக்கு சரியாகவே வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி இப்படி தின்னா கத்தியிலே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி போடும்போது அது போட்டு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி போடும்போது பஜ்ஜியில் எண்ணெயே இழுக்காது. குட்டி குட்டி பீசஸாக பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். என்னோட மினி பஜ்ஜி எவ்வளோ கிறிஸ்பியாகவும் பஃபியாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. கடக்கடன் பாலை ஆற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் எவ்வளோ செஞ்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக அளவாக செஞ்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறது.